நம்மை யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். சங்கிகள் நம்மை ஆட்சி செய்யலாமா? இந்துத்துவ வெறியர்கள் நம் மீது ஆட்சி செய்யலாமா? பாசிச அரசு நம் மீது ஆட்சி செய்யலாமா? சகோதரர்களை நாம் காதில் கேட்கிறோம். வட மாநிலத்தில் பாருங்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். சென்ற வாரம் கூட ஒரு சின்ன குழந்தையை, ஒரு மாணவனை பிடித்து ஸ்ரீராம் என்று சொல்லி என்று அந்த குழந்தையுடைய உறுப்பை ஒன்றா வெட்டுறாங்க. அன்பானவரே, ஒரு தனியார் ரூம்ல நடக்கல, பப்ளிக்கா சோசியல் மீடியாவிலே பப்ளிக்கா நடக்குது. எல்லாமே பார்க்கிறார்கள். என்ன செய்ய முடிஞ்சு? அது மட்டுமல்ல அன்பானவர்களே, பாசிச அரசு ஆட்சி செய்தால் இந்த நோம்புலங்க ஒரு முஸ்லிம் பெண் நோம்பு வச்சிருந்தாங்க. அந்த பெண்ணை பிடிச்சி மதுபானத்தை எடுத்து அவங்க வாயில ஊத்துறாங்க. இந்த காட்சி எல்லாமே பார்த்தாங்களா இல்லையா? யார் என்ன பண்ணிட்டாங்க? அன்பானவர்களே, முஸ்லிம் இளைஞர்கள் போராட்டம் செய்தால் எந்த செக்ஷனும் இல்லாமல் சிறையில் அடைக்கிறார்கள். முஸ்லிம் வீட்டில் ஆட்டுக்கறி இருந்தாலும் மாட்டுக்கறி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் முஸ்லிம்கள் போராடுகிறார்களோ அவர்கள் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. முஸ்லிம் பெண், அதான் ஆசிஃபான சின்ன பெண்ணை, அதான் பாருங்க, எந்த அளவு கேடு கெட்டவனாக இருந்தால் கோயிலில் வைத்து 7 நாள் 7 வயசு குழந்தையை கருப்பளித்து அதற்கு சித்தமாக கொள்றாங்க. இந்த விஷயம் உலகத்துக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி தெரியுமா தெரியாதா? நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர்கள் முன் தான் நடைபெறுகிறது. அதனால் தான் சொல்கிறோம், சங்கிகள் நம்மளை ஆளக்கூடாது, பாசிச அரசு நம்மளை ஆளக்கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, எங்களை ஆட்சி செய்யக்கூடியவன், அவனுடைய உள்ளத்திலே மென்மையை போடுவாயாக. ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்கள். இது நம் மீது கடமை.